மன்னார் தலைமன்னார் பகுதியில் காணப்படுகின்ற கடலுக்குள்ள 6 தேடைகள் ராமர் பாலம் என அழைக்கப்படும். அப்பகுதியை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்தார். இப்படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் வட மாகாண சுற்றுலா பயணியத்தின் தலைவர் பத்தநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட வர ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணியாளர் WM கீர்த்தி ஸ்ரீ சந்திரத்தின மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்பொழுது மே மாதம் 15ஆம் தேதி இத்திட்டத்தினை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இந்த திட்டத்தினை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான பூர்வாங்க வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான இக்கூட்டத்தில் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது என்றார். இதே நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் எண்ணிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பர் எனவும் தீர்மானிக்கப்பட்டதோடு அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பதாகவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டுள்ளது. வித்தியாசமாக அமைய வேண்டும், அதன் அமைப்பு வேறுபட்டதாக இருக்க வேண்டும் சாதாரண மீன்பிடி படகுகளை விட. எனவே இது தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுப்பதற்காக இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விசேடமான குழுவை அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் காணப்படுகிறது. කමිටුවට අන්තර්ගත වෙන්න ඕන නැත්නම් නිලධාරීන් කණ්ඩායමක් ඉන්නවා. ඒ නිලධාරීන් කණ්ඩායම අපි තීරණය කරේ වනජීවී අනිවාර්යයෙන්ම එතන නිලධාරියෙක් ඉන්න ඕන, නාවික හමුදාවෙන් නිලධාරියෙක් ඉන්න ඕන, කෝස්ට් ගාඩ් එක නට මීපා නාරා ඊළාට CCD එකෙන් පොලිසිය ඊළාට